أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்பில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான குணங்களும் அல்லாஹ் வெறுக்கின்ற குணங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹ் விரும்பாத ஒரு குணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் இந்த குணத்தை நான் வெறுக்கிறேன், நான் இதை விரும்பலைன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு குணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா நஹ்லுடைய 23வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், பெருமை அடிப்பவர்களை அவன் நிச்சயமாக நேசிப்பதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களை நிச்சயமாக நான் நேசிப்பதில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். பெருமை அப்படிங்கிற வார்த்தைக்கு அரபில் பயன்படுத்தக்கூடியது என்னென்னா கிப்ர், பெருமை. யாருக்கு பெருமை இருக்கோ அந்த மனிதர்கள் அல்லாஹுடைய நேசத்துக்கு ஒரு நாளும் தகுதியானவங்கள ஆக மாட்டாங்க. இந்த உலகம் படைக்கப்பட்டு வானம் பூமி ஸ்வர்க்கம் நரகம் எல்லாம் படைக்கப்பட்டு மனிதனும் படைக்கப்பட்டதற்கு பின்பு இந்த உலகத்தில் தோன்றிய முதல் குற்றம் என்ன அப்படின்னு கேட்டால் பெருமை தான். இந்த பெருமை யார்கிட்ட வந்துச்சு? இப்லீஸ் கிட்ட வந்துச்சு. நான் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன், நான் உயர்வானவன், என்னை விட தாழ்வா மண்ணில் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் சுஜூது செய்கிறதா? அப்போது இந்த உலகத்தில் தோன்றிய முதலாவது தீமை ஒரு பாவம் அப்படின்னா அது பெருமை தான். அதனால தான் அல்லாஹ் இந்த பெருமைக்கு கடுமையான தண்டனைகளை வச்சுருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எவருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்கோ அவர் சுவனம் நுழைய மாட்டார் அப்படின்னு. அணு அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். அதுக்கு ஒரு உவமை சொல்கிறாங்க, ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளியை 100 பங்காக பிரித்தா அதில் ஒரு பங்கு தான் அணுவுடைய அளவு இருக்கும், அதுதான் அதனோட சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு சின்ன அளவு, ஒரு அணுவுடைய அளவு, கண்ணுக்கே தெரியாத அளவு, ஒரு சின்ன புள்ளி அளவு நம்மளுடைய மனதில் பெருமை இருந்தாலும் சுவனம் நமக்கு ஹராமாக்கப்பட்டதாக மாறிடும் அப்படிங்கிறத இஸ்லாம் நம்மளுக்கு எச்சரிக்குது. இன்னும் இந்த பெருமை அப்படிங்கிற குணம் யாருடைய குணம் அப்படின்னா நரகவாசிகளுடைய குணம்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நரகவாசிகளை பற்றி உங்களுக்கு கூறட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, கடின இதயமுடையவரும் கஞ்சத்தனம் செய்பவரும் பெருமை கொள்பவரும் தான் அதில் இருப்பாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத குணமான இந்த பெருமை நம்மளை நரகில் கொண்டு போய் விழ வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்னும் இந்த பெருமையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, இது அல்லாஹுடைய மேலாடை அப்படின்னு. அப்போது யாரெல்லாம் பெருமை அடிக்கிறாரோ அவர் இறைவனுக்கே உரித்தான பண்பில் தனக்கும் ஒரு அங்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தில் நடந்துக்கிறவரை போன்ற ஆவார். நஅூது பில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த குணத்திலிருந்து பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் பாருங்களேன், இந்த பெருமையை பற்றி பேசப்படும் போது நமக்கு என்ன தோணும்னா, நான் எங்கே பெருமையாக இருக்கேன், நான் மென்மையாக தானே நான் நடந்துக்கிறேன், யார்கிட்டையும் நான் பெருமை அடிக்கிறது இல்லையே அப்படின்னு நமக்கு தோணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பெருமையை பற்றி சொல்லும்போது அங்கே இருந்த ஒரு நபித்தோழருக்கு இதே மாதிரியான ஒரு சந்தேகம் எழுந்தது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாரு, யா அல்லாஹுடைய தூதரே, ஒரு மனிதர் அழகான ஆடை அணிகிறதும் அழகான செருப்பு அணியணும் அப்படின்னு விரும்புகிறாரு, இது பெருமையாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை, அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான், இது பெருமை இல்லை. பெருமை அப்படின்னா என்ன தெரியுமா? சத்தியத்தை நிராகரித்ததும் தன்னை விட பிற மக்களை கீழ்த்தரமாக எண்ணுவதும் பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? பெருமை அப்படிங்கிறது ஒரு சுப்பீரியரான ஒரு குவாலிட்டி, எல்லாத்தையும் விட நான் மேல் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் பெருமைன்னு நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, உன்னை உயர்வாக நினைப்பது மட்டும் பெருமை இல்லை, உன்னை விட பிறரை தாழ்வாக நினைப்பதும் பெருமை. இவங்கெல்லாம் என்ன மாதிரி இல்லை, இவங்க அளவுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், இவங்கள மாதிரிலாம் உணவு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வகையான பெருமை அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க.
இன்னும் இந்த பெருமையை அறிஞர்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹுவை நெருங்கிறது தான் ஒரு மனிதனுடைய உன்னதமான நோக்கமே. அவனுடைய வாழ்க்கையே அதுக்காக தான். அப்போது இறைவனை நோக்கி போகக்கூடிய அந்த பயணத்தில் ஒரு மனிதனை திசை திருப்புறது பெருமை அப்படிங்கிற இந்த உளநோய் தான். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள்லையே இதை தான் முதலாவது நோயாக அறிஞர்கள் கருதுகிறாங்க. அப்போது இந்த நோய் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? நம்ம பெருமையோடு இருக்கோமா இல்லையா? நம்ம எவ்வளவு தான் வெளியில் நான் பெருமை அடிக்க மாட்டேன், நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாலும் எங்கோ ஒரு மூலையில் ஒரு அணுவளவாது நம்மளுடைய உள்ளத்தில் பெருமை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை அல்லாஹ்வுக்காக நம்ம உள்ளத்திலிருந்து தூக்கி எறியக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். அப்போது பெருமை நம்ம உள்ளத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது, எப்படி செக் பண்ணி பார்த்துக்கிறது அப்படின்னா, அதுக்கு சில அடையாளங்களை அறிஞர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் முதலாவது அடையாளம் என்ன அப்படின்னா, எவன் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிறானோ, தன்னையே எல்லா இடத்துலையும் முதன்மைப்படுத்துகிறானோ அந்த மனிதனுக்கு பெருமை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமா. தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கிறதுனா என்ன? எனக்கு இது தான் பிடிக்கும், நான் இப்படி தான் இதை செய்வேன், நான் இதை தான் செய்வேன், நான் இது மட்டும்தான் சாப்பிடுவேன், இந்த உணவுகளெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இவங்க செஞ்சால் நான் சாப்பிட மாட்டேன், இப்படி இருந்தால் நான் சாப்பிட மாட்டேன், இல்லை இப்படி ஒரு இடத்துக்கு நான் போக மாட்டேன், அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும், அங்கே எல்லாரும் இடிச்சிட்டு நிற்பாங்க, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது கூட. எல்லா இடத்துலையும் தன்னை மட்டுமே முதன்மைப்படுத்தக்கூடிய மனிதன் பெருமையுள்ள மனிதனாக இஸ்லாம் அடையாளப்படுத்துது. உதாரணத்துக்கு ஒரு பழக்க வழக்கம் சார்ந்த விஷயத்தில் கூட நான் இவ்வளோ காலமாக இதை செஞ்சுட்டு வந்துட்டேன், என்னாலலாம் இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறதும் பெருமைக்குரிய வார்த்தை தான். ஏன்னா மாற்றம் அல்லாஹ்வுக்காக ஏற்படுத்திக்கிறது ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அடையாளம். அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளர் ஆவார். அப்படி இல்லாமல் ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகிறதுக்கு முன்னாடி என்னாலலாம் இது முடியாது, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் பெருமைக்கான அடையாளம். அதனால் அடுத்த முறை இதை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப கவனத்தோட இதை தவிர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். ரெண்டாவது பெருமைக்கான அடையாளமாக அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருடைய மனதில் பெருமை இருக்கோ அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னா, நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார். எதிரில் இருக்கக்கூடிய மனிதன் சொல்லக்கூடிய கருத்தில் உண்மை இருந்தாலும் அதை மறுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால தான் ரசூல்லா சொன்னாங்கல்ல அந்த சஹாபிக்கிட்ட, பெருமை அப்படிங்கிறது உண்மையை மறுத்தல் அப்படின்னு. அப்போ எதிரில் உள்ளவர் உண்மையை தான் சொல்வார், சரியாக தான் சொல்வார், அவர் ஆலோசனை சரியாக தான் இருக்கும். ஆனாலும் தன்னுடைய அந்தஸ்து பறி போயிடக்கூடாது, தம் மேலே உள்ள மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை நான் சொல்கிறது தான் சரின்னு யார் பேசுகிறாங்களோ அவர் பெருமை அடிக்கக்கூடியவர். இது பெரும்பாலும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் இது நிறையவே வரும். தன்னுடைய அந்தஸ்தை நிரூபிக்கிறதுக்காக, தனக்கான பதவியை இடத்தை நிலைநாட்டிக்கிறதுக்காக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. இதுதான் சரி, நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறது. இந்த மனப்பான்மை தான் குறைஷிகளையும் இன்னும் நிறைய நிராகரிப்பாளர்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்க விடாமல் தடையாக இருந்தது. ஒருவேளை நமக்கும் இந்த பண்பு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சொல்கிற கருத்து தான் நிலை நிற்கணும், நம்ம சொல்கிறது தான் சரின்னு எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற பண்பு இருந்ததுன்னா நம்மக்கிட்டையும் பெருமையுடைய ஒரு புள்ளி இருக்குது, அதை நம்ம சரி பண்ணிக்கணும். மூணாவதாக பெருமையுள்ள மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உபதேசம் சொன்னால் அறவே பிடிக்காது. ஆனால் அவங்க பலருக்கும் வாழ்க்கையை பற்றி உபதேசம் செய்வாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறைய அறிவுரைகள் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லப்பட்டால் அதை அவங்க வெறுப்பாங்க. என் சூழல் தெரியாமல் அறிவுரை சொல்கிறாரே அப்படின்னு நினப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தானே தெரியும், இவங்கெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதை வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நாலாவதாக ஒரு பெருமையுள்ள மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, தன்னை பற்றிய குறைகளை யாராவது தங்கிட்ட சொன்னால் அதை ஒத்துக்கவே மாட்டாங்களாம்.
அந்த குறையை நியாயங்கள் சொல்லி அதை நியாயம் கற்பிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட இந்த பண்பு இருக்குது, நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொன்னால், இல்லை இல்லை நான் இதை ஏன் செஞ்சேன் தெரியுமா, நான் இதை எதுக்காக செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது காரணம் சொல்லி தன்னை நல்லவன், தன்னை உயர்ந்தவன், தன்னை கண்ணியமானவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ நம்மளும் நம்மளை நல்லவர்கள்னு நிரூபிக்கிறதுக்காக நமக்கு வரக்கூடிய விமர்சனங்களை நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்டையும் பெருமை அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குது. நமக்கு தோணலாம், இதில் என்ன பெருமை இருக்குது? இதில் பெருமை இருக்குது. அல்லாஹ் மனிதர்களை குறையுள்ளவனாக தான் படைச்சிருக்கான். அப்போ என்கிட்ட எந்த குறையுமே இல்லை, நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறது அல்லாஹ் ஒருத்தன் தான் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு நிகராக நானும் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது போல் இருக்கும். அதனால தான் விமர்சனங்களை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்காத மனிதர்களுடைய மனதில் பெருமை இருக்குன்றதை இஸ்லாம் அடையாளப்படுத்துது. அதே போல் பெருமையுடைய இன்னொரு வடிவமாக, இன்னொரு அடையாளமாக அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனக்கு கிடைத்தது வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது பெருமையாக. இன்னொருத்தருக்கு கிடைத்தது போலவே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறதும் பெருமையாக. அதாவது பொறாமை அப்படிங்கிற குணத்துக்கு இந்த பெருமை தான் வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் இந்த பெருமை இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வெற்றி ஏற்பட்டால், ஏதாவது ஒரு விஷயத்தில் உயர்வோ வெற்றியோ ஏற்பட்டால் அது தன்னால் தான் நடந்தது அப்படிங்கிறத தனக்கான வெற்றியாக அதை உரிமை கொண்டாடக்கூடிய மனிதருடைய மனதில் பெருமை இருக்குது. இறுதியாக பெருமையை பற்றி அறிஞர்கள் சொல்லும்போது பிறரை தாழ்வாக நினைப்பதும் பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மக்கள் மத்தியில் இந்த ஒரு குணம் அதிகமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, திருமண ஒப்பந்தம் பேசுகிறதா இருந்தால் கூட தன்னை விட உயர்வான மனிதர்கள் கிட்ட தான் பேசுகிறாங்க. தன்னை விட தரத்தில் கொஞ்சம் தாழ்ந்த மனிதர்களாக இருந்தாலும் யோசிக்கிறாங்க, இவங்க கூட எப்படி? அல்லாஹ் எதை பார்க்க சொல்லியிருக்கான்? ஈமானையும் இறை நம்பிக்கையும் தானே பார்க்க சொல்லியிருக்கான். அதை விட்டுட்டு அந்தஸ்தையும் வசதி வாய்ப்பையும் வேலையிலையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்திலையும் தனக்கு நிகரான மனிதர்களோட தான் திருமண ஒப்பந்தம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு வகையான பெருமை. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த மனிதர்களுக்கு பெண் தரவோ இல்லை புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த பெண்களை திருமணம் முடிக்கவோ யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எந்த கம்யூனிட்டியில் இருந்தாங்க அப்படிங்கிறத வரைக்கும் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. ஓ, இந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்திருக்காங்களா, அப்போ இவங்களுக்கு இந்த குணம் இருக்குமே அப்படிங்கிற வரைக்கும் அதை முடிவு பண்ணி பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போது இதுவும் ஒரு வகை பெருமை தானே. இங்கே அவர் அல்லாஹ்வுக்காக ஈமான் கொண்டார் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை பார்க்காம தன்னை விட தாழ்வாக அவரை நினைக்கிறது, இதுவும் பெருமை. அப்போது இந்த பெருமை நம்மளுடைய உள்ளத்தில் இருந்தால் நமக்கு சுவனம் தடை செய்யப்பட்டிருக்கு. நம்மளால் சுவனத்துக்குள்ளே நுழையவே முடியாது. நம்மக்கிட்ட அல்லாஹ் விரும்பாத ஒரு குணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஒருவேளை இதிலிருந்து ஏதாவது ஒரு புள்ளியோ இல்லை ஏதாவது ஒரு பகுதியோ என்கிட்ட இருக்குது, பெருமையுடைய ஒரு அங்கம் எனக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு உணர்ந்தால் நம்ம என்ன செய்யணும்? இதிலிருந்து வெளிவரதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு வழிமுறை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. எப்பெல்லாம் நீங்கள் பிறரை விட உங்களை உயர்வாக நினைக்கிறீங்களோ, அவங்கள விட நான் நல்லா இருக்கேன், இவங்களை விட என்னுடைய சூழல் நல்லா இருக்குது, இவங்களை விட என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்காங்க, இவங்களை விட என்னுடைய திருமண வாழ்வை நல்லா இருக்குது அப்படின்னு, இவங்களை விட என்னுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு எப்பெல்லாம் பிறரை விட உங்களை உயர்வாக உணர்றீங்களோ அப்போ எல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு வழிமுறை என்னென்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திடுங்க. அல்லாஹ் முன்னாடி போய் நின்றுங்க. யா அல்லாஹ், இது அனைத்தும் உன்னுடைய ஆற்றல், என்னுடைய தனித்திறமை இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு உடனே இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டோம் அப்படின்னா இந்த பெருமை அப்படிங்கிற குணத்திலிருந்தும் இதால் நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்தும் இன்ஷா அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துக்கலாம். அப்போது அல்லாஹ் வெறுக்கிற குணமான இந்த பெருமையை விட்டு நீங்களும் நானும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்ற மக்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். இறைவா, எங்களுடைய உள்ளத்திலிருந்து பெருமையை அகற்றுவாயாக, சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்குவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.